வணக்கம். அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டமாக நேற்று மாலை ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. அப்படி என்ன அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதுன்னா, எப்படிப்பட்டாவது எவ்வளோ பெரிய தியாகத்தையாவது செஞ்சு அதிமுகவை மீட்டெடுத்தே ஆகணும். இதை நான் விட போகிறது இல்லை. அதிமுக ஒன்றிணைகிற வரைக்கும் எவ்வளோ பெரிய தியாகத்தையும் நான் செய்ய தயார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. மக்கள் அவங்க தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி. மக்கள் எப்போ எதை கொடுக்கணுங்கன்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை புரிந்து நடக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எவ்வளோ பின்னடைவில் எவ்வளோ பின்னாடி இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. மக்கள் சரியான நேரத்தில் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் விடுக்கிறாரு. அதே போல் மிகப்பெரிய ஒரு சபதம் ஏற்கிறாரு. என்ன அப்படின்னா, அதிமுகவை ஒன்றிணைக்கணும். நான்லாம் வேற வேற கட்சியெல்லாம் தொடங்குறது எண்ணமே இல்லைங்க. அதிமுக அடிப்படை தொண்டனுங்க நான், உண்மையான விசுவாசிங்க நான். அப்படி இருக்கும்போது அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக நான் வெளியில் இருக்கிறேனே தவிர அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் அடி மனதிலிருந்து ஆழ மனதிலிருந்து நான் சொல்கிறேன், அதிமுகவை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான ஒரு விமர்சனங்களையும் வைக்கிறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன, அதாவது எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன அப்படி ஒரு உறவு? அவர்களுக்குள்ள என்ன? அதிமுக கதவை திறந்து அவ்வளோ பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாரு. அது விரைவில் மக்களுக்கு தெரிய வரும். அதுக்கு காலம் வரும், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு அதிகார போதையில், அதிகாரம் அமைதியில் இந்த அதிமுகவை தான் மட்டும்தான் ஒற்றை தலைமையில் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் எந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது மாபெரும் தலைவர்கள், இருவரும் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நான் துரோகம் செஞ்சுட்டு சொல்கிறாரு. நான் என்ன துரோகம் செஞ்சேன்? எடப்பாடி பழனிசாமி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? அவர் துரோகம் செய்யலையா? இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் காட்டமாக எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, மாபெரும் தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, மாபெரும் இரு தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுக எப்படி வழிநடத்தினாங்க, இன்னைக்கு எந்த நிலையில பின்னாடி இருக்கு, இதையெல்லாம் கண்கூடாக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பின்னாடி போயிருக்கு, அதிமுக ஒரு சரிவு நிலைக்கு போயிருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனால் யாருக்காக இந்த விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கிறாரு, யாருக்காக அதிமுக கதவை திறந்து உரிமைகளை வெளியே கொடுத்துருக்கிறாருங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காலம் பதில் சொல்லும். விரைவில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க, நல்ல முடிவை கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்போவாவது திருந்துவாரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரு மாபெரும் தலைவர்கள். எம்ஜிஆர் போட்ட அந்த தொப்பியும் கண்ணாடியும் இவர் போட்டால் இவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாஸ் லீடர், ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாஸ் லீடர். அந்த மாஸ் லீடர் தான். அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. அதிமுகவின் உரிமையை மீட்டெடுக்கிற உரிமை, பொறுப்பு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அதிமுகவை நல்வழி கொண்டு வருவதற்கும், நல்லாட்சி கொடுப்பதற்கும், மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமைப்பதற்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு கடமை இருக்கிறதோ, அதே பொறுப்பு அதே கடமை எனக்கும் இருக்கு. நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இந்த அதிமுகவை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு நல்லாட்சியவும் தமிழகத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைக்கணும். இதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கணுமே தவிர, அதிகார போதையிலையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு நம்ம மட்டும்தான் இந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் மக்கள் தகுந்த பதிலடி, தகுந்த அவரை பாடம் புகட்டுற அளவுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எம்ஜிஆர் போட்ட கண்ணாடியும் எம்ஜிஆர் போட்ட தொப்பியும் இவர் போட்டால் இவர் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு தொப்பியை கொடுக்குறாங்க, ஒரு கண்ணாடியை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த தொப்பியும் கண்ணாடியும் எடப்பாடி பழனிசாமி போட்டால் இவர் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கிண்டல் அடித்து கூட பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அவர் பார்வையாளர்கள்லாம் சிரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடியை ஒரு குசும்புத்தனமான விஷயத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு சிரிப்பு வர வைக்கிற வகையில் அந்த தொப்பி கண்ணாடி வச்சு பேசியிருந்தார்.
எம்ஜிஆர் அவர்கள் தொப்பியும் கண்ணாடி போட்டால் அது எம்ஜிஆர் தான். அவர் ஒரு மாஸ் லீடர். அதே போல் ஜெயலலிதா அவர்களும் ஒரு மாஸ் லீடர். அந்த மாஸ் லீடருக்கு லெவலில் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க. நீங்களும் நெருங்க முடியாது, நானும் நெருங்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எம்ஜிஆர்ன்ற கணக்கு வந்து போடுவதே எவ்வளோ பெரிய மாபெரும் தவறு தெரியுமா? அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டிக்காட்டி பன்னீர்செல்வம் பேசியிருப்பார். எது எப்படியோ அடிமட்ட தொண்டர்களும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கூட அதிமுக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், சில மூத்த தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி கூடவே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 முக்கிய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக கோஷம் போடக்கூடிய, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, அதே போல் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, ஒரு மனக்கசப்போட மனக்குமுறலோட தான் தொண்டர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, இந்த அதிமுக எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது? 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கம், மாபெரும் கட்சி இன்றைக்கு அதிமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது. 7, 8 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு சரிவுகளை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுக இந்த நிலைக்கு காரணம் யாரு? இந்த நிலைக்கு பொறுப்பேற்பது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வந்து 0.09% வந்து உயர்ந்திருக்குது முன்பை விட அப்படின்னா அது 1% கூட கணக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி வந்து இது உயர்ந்திருக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னே தெரியல அப்படிங்கிற புள்ளி விவரத்தையும் பன்னீர்செல்வம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விமர்சனம் வச்சு பேசியிருக்கிறாரு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவும் சேர்ப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு திட்டவட்டம் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படியே இந்த நிலையே கொண்டு போனாங்க அப்படின்னா எந்த நிலைக்கு மாறும்? மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயம் பண்றாருங்க. மறைமுகமா யாரோ ஒரு விஷயம் பலன் அடைவதற்காகவும், யாரோ ஒருவர் நன்மை அடைவதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமான வேலைகளில் ஈடுபடுறாரா அப்படிங்கிற விஷயத்தையும் பன்னீர்செல்வம் ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்தை சொன்னார். அதிமுகவின் கதவை திறந்து வச்சு வாங்கன்னு வர வச்சு அவர்களுக்கு தன் உரிமைகளையும் அதிமுக இருக்கக்கூடிய உரிமைகளையும் அவர்களுக்கு கொடுக்குற வகையில் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை வந்து நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேசியிருப்பார். இதை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன வேணால் பேசுப்பா, அதிமுக என் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதிமுக என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது, என்னை மீறி அதிமுகவில் எதுவுமே நடந்துவிட முடியாது அப்படிங்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. கருத்து கணிப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வத்துக்கு அந்த அளவுக்கு மக்கள் அந்த கூட்டத்துக்கு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சபதம் ஏற்றிருக்கிறாரு. ஒரு பெரிய முடிவும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்பு எத்தனை ஆலோசனை கூட்டங்கள், கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தியிருந்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பிரதானமாக ஒரு முக்கிய பொருளாக வச்சு பேசுறது வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழு மூலியமா அதிமுகவை மீண்டும் மீட்டெடுத்து மாபெரும் 2 தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அதே ஆட்சியை நம்ம மீண்டும் அதிமுகவில் கொடுக்கணும். அந்த நிலைமை வர வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ஒன்றும் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லி மக்களை வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வி அடைந்தது போல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம படுதோல்வி சந்தித்தோம் அப்படின்னா அதிமுக நிலை தலைகீழாக மாறிடும். மோசமான நிலைக்கு இப்போயே மோசமான நிலையில் தான் இருக்குது. 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோங்கிற ஒரு பயமும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் பன்னீர்செல்வம், சசிகலாவும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இந்த இருவரையும் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவாரா, அல்லது அவர் தனியாக நின்றே அதிமுக வழிநடத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு தான் முதலமைச்சராக 2026 வரணும், நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிற அதையே தொடர்ந்து செய்வாரா, ஒருங்கிணைக்கிற கூட்டத்தில் அவரும் ஒன்றிணைவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.